பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நம்முடைய யூடியூப் சேனலிலே டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னவா? ஒரு நன்மை கூட என்னவா குறைவிடாது. தேவனை எங்க தேடணும்? ஹல்லேலூயா. எங்க தேடணும்? தேவனுடைய கிருபையினாலே எங்கே நாமத்தாலே 1 அல்லது 2 பேர் கூடி தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ அங்கே இறைவன் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே ஒரு மனமோ அங்கே விடுதலை. ஒரு மனம் இல்லாம ஆசீர்வாதம் பெற முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபட. எப்படி தேடணும்? வார்த்தையால வாசிக்கலாம். இந்த நாளிலே வந்த உங்கள் யாவரையும் நம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படி ஏசாயா 43 அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை 19 ஒருவர் வாசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வந்த உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ எந்த நிலைமையில வந்திருக்கிறியோ, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் போது அந்த வார்த்தைகளை யார் ஒருவர் நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அவர் என்ன செய்தாராம்? அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் உன் வாழ்க்கையில, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை செய்ய போறோம் வாழ்க்கையில. ஆனா அது எப்படி இருக்குன்னா, நீ நம்ப கூடாததா இருக்கும், நீ நினைக்காததா இருக்கும், நீ விரும்பி 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 அதை மறந்து போனதா இருக்கும். அது எப்படிடான்னா, தேவ கிருபையினால பாருங்க, நீங்கள் அதை அறிஞ்சிருக்க மாட்டீங்க, அதை மறந்து போயிருப்பீங்க, ஆனா அது வாஞ்சா இருந்திருப்பீங்க. இந்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் கர்த்தர் கிருபையினாலே 43:19 தேவன் சொல்றா, அறிகளா, நான் என்ன பண்ணுவேன்? வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன். என்னவா? என்னவா? தேவனுடைய பரிசுத்த திருநாமம் மகிம்படும்படி வனாந்தரத்துல வழியை உண்டாக்குறவராம். வனாந்தரத்தை பார்த்துக்கிறீங்களா? வனாந்தரம் எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் ஒரே நிலைமையா தான் இருக்கும். பாலைவனத்தை பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரே அட்ரஸ் போலதான் தெரியும். ஆனா அதுக்கு சரியான வழி யாரு கட்டடா இருக்குன்னா, அதை படைத்த தெய்வனுக்கு தான் தெரியும் அந்த வழி எங்க இருக்குன்னு. இல்லையா? வனாந்தரத்துல வழியை நான் உனக்கு உண்டாக்குவேன். எங்க பிரச்சனையோ, எது முடியலன்னு சொல்றியோ, எந்த காரியம் இது வரைக்கும் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சவாலோட எந்த காரியம் எனக்கு கை கூடலன்னு சொல்றியோ, அத தேவன் இந்த நாள்ல சொல்றா, நீ விசுவாசிப்பாயானா வனாந்தரத்துல வழிகளையும்
அவாந்தர வழியில நான் ஆறுகளை உண்டாக்குவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனை நம்புகிறவர்கள் அவர் யாருன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் யாரு? அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தருடைய பிள்ளையே, அது ஆச்சரியமா இருக்கும். நம்ம கண்ணுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்த என்ன இன்னைக்கு தேவன் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த அளவு தேவன் நடத்துறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய அதிசயம். அல்லேலூயா. வேணான்னு சொல்லி வியாதி நேரத்துல மரண தருவாயில என் தாய் தோப்பினால் ஒரு கோணி பெல்லு சுத்தி மாட்டு கொட்டால போடப்பட்ட என்ன ஒரு நாஸ்திகனை, தேவன் அறியாதவன், இயேசு பத்தி எனக்கு தெரியாது, அவருக்கு எந்த பலி செலுத்தல, ஒரு நாள் அவரை கையெடுத்து வணங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வழிவாசில இல்ல. ஏன்னா இயேசு கிட்ட நம்ம போறதுக்கு யாருமே வழி விடல. இயேசு பத்தி சொல்ல வந்தவன் கீழ் ஜாதிக்காரன், வெளிநாட்டு கடவுள், நம்ம குலதெய்வம் பூர்வீக கடவுள், இது இப்படி அது எப்படி நம்மளை மயக்கி கண்ணை குருடாக்கி பொய்யிலேயே 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 பாரம்பரியத்திலேயே பழைய காலத்திலேயே பழைய ஆதிவாசி காலத்திலே நம்மளை வளர்த்துட்டான். ஆனா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் வேணும், வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச நெட் வேணும், வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச டிவி வேணும், வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச கோட்டு சூட்டு போட்டுக்கலாம். கிராமத்துல கோமணம் கட்டிக்கின்னு தாத்தா பாட்டியெல்லாம் ஏறு ஓட்டினாங்க. ஆனா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச கோட்டு சூட்டு போட்டுக்கலாம். வெள்ளக்காரன் கடவுளுக்கு வானங்கன்னா கடவுள் வேணாம். நல்லது இந்த உலகம் நமக்கு வழி விடாது. எதையோ சொல்லி 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 நம்மளை அப்படியே அமுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டாரானா நீ போறலனா கூட அவர் உன்னை தேடி வருவார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேடி வந்து நம்மளை ரட்சிக்கிற தேவன். ஏன்? வனாந்தரத்துல வழியை உண்டாக்குறவர். அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்கி உன் துக்கத்தை என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற தேவன். உனக்கு தெய்வ பயம் இருக்குமானால் அவர் எப்படி ஆகில உன்னை கர்த்தர் சரி செய்து இழந்து போன, சிதறி போன, காணாம போன, ஒருவரா உன்னை பூட்டி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோபு என்ற ஒரு பேர் கொண்ட மனிதனை நம்ம பார்க்கலாம். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தை, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோபு கர்த்தருடைய கிருபையினாலே 1ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியா, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி எப்படிப்பட்டது? இது ஏன் ஆண்டவருடைய கிருபையில இந்த யோபையா இப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் யாரு? பெரிய கோட்டீஸ்வரன். யூத் தேசத்துல இவரை போல பணக்காரர் யாருமே இல்லை. உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான தெய்வ மனுஷன், பரிசுத்தமா வாழ்ந்த மனுஷன். இவருக்கு எத்தனை பசங்க? 10 பசங்க, 3 பொம்பளை புள்ள, 7 ஆம்பளை புள்ள. ஆடு மாடு வெள்ளி வெங்கலம் வெளியேறப்பட்டதான பயங்கரமான ஆசீர்வாதங்களுக்கு அதிபதியான மனுஷன். ஆனா குடும்பத்துல பிள்ளைங்க செய்த பாவத்தால ஒரே ஒரு நாள்ல 10 பிள்ளை செத்து போகுது. ஆடு மாடு, லட்சக்கணக்கான ஆடுங்க மாடுங்க, கழுதுங்க, கோவாறு கழுதுங்க எல்லாம் செத்து போகுது. ஆனா கட்டின துணியோட கணவனும் மனைவியும் பெரிய கோடீஸ்வரனா இருந்தவங்க நடுக்கோடியில நிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆனா இந்த யோபு பக்தன் சொல்றாரு என்னன்னு, எல்லாம் செத்து போச்சுன்னு செய்தி சொல்றாங்க. ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு, போய் மொட்டை அடிச்சுக்கிறார். எப்ப மொட்டை அடிப்பாங்க தெரியுமா? தீராத இழப்பு வரும்போது மொட்டை அடிப்பாங்க. அல்லேலூயா. தீராத இழப்பு மொட்டை அடிச்சுவாங்க. அம்மா செத்துட்டா, அப்பா செத்துட்டா, மனம் துக்கமா இருந்தா மொட்டை அடிச்சுவாங்க. அந்த மாதிரி இவரு மொட்டை அடிச்சுக்கிறார். அடிச்சுட்டு சாம்புல உட்காந்து சொல்றாரு மனைவி கிட்ட, என் தாய் வயிற்றுல பிறக்கும் போது நான் ஒன்னும் கொண்டாடல. நான் எப்படி வந்தேன்? அண்ணாவுக்கு ஒரு வெள்ளியில கட்டுன்னு வந்தேனா, நகை போட்டுன்னு வந்தேனா, பயங்கரமான பட்டு துணியோட பிறந்தனா? இல்லை. நான் பிறக்கும்போது என் தாய் ஹாஸ்பிட்டல பெத்தெடுத்தாங்களோ, அனாதியா பிறந்தனோ தெரியாது. என் தாயின் கருவில் இருந்து நான் பிறக்கும்போது நிர்வாணியா தான் பிறந்தேன். இந்த சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைங்க, மனைவி எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே நான் நடந்த உத்தமத்துக்கும் உண்மைக்கும் பரிசுத்தத்தையும் ஆண்டவர் கண்டு இது எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. அவருக்கு நான் நன்றி சொல்றேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. இப்ப புதிய நாளை தந்தேரே நன்றி ராஜா, நல்ல புதிய நாளை தந்தேரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென், ஆமென், ஆமென். நாவால துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவால துதிக்கிறோம் நாதா. பிள்ளைகளே, இத்தனை விதமான பணக்காரன் ஒரே நாள்ல 10 பிள்ளை செத்து பிரஷர் பாக்ஸ்ல அடக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா இவரு ஆண்டவருடைய வார்த்தையில பக்குவப்பட்டு இருந்தாரு. பக்குவப்படலன்னா தேவன்கிட்ட நம்ம நிக்க முடியாது. அல்லேலூயா. பக்குவப்படணும். கர்த்தருடைய வாழ்க்கை, தேவனுடைய கிருபை, கிறிஸ்துவமே பக்குவப்படணும். எப்போ, எதை, என்ன, எப்படியா நம்ம நடக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 10 புள்ள செத்து போனோம், சபைக்கு வந்திருப்போம், ஆண்டவர் சொல்லியிருப்போம், கோயிலுக்கு வந்திருப்போம், ஊழியக்காரர்கிட்ட பேசியிருப்போம். ஆனா இவரு பாருங்க, இவர் என்ன பண்ணாரு? வேத பண்டிதர்கள் வேத புத்தகத்துல ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டு 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 என்ன செய்தாரு? பக்குவப்பட்டு இருந்ததுனாலதான் இந்த இழப்ப அவரு ஈஸியா சந்திச்சார். அவர் கடவுளுடைய கிருபையினால ஒரு மனிதனை ஆண்டவர் ஒன்னும் சும்மா பழி வாங்க மாட்டார். கர்த்தருடைய மகா கிருபையினால. அல்லேலூயா. பழி வாங்குற எண்ணம் ஆண்டவருக்கு கிடையாது. ஒரு மனிதன் செய்கிற காரியத்தினாலதான் இழப்பு, கஷ்டம், நஷ்டம், சோதனை, வேதனை. நான் ஒருத்தனை ஏமாத்தனா, என் பூமியில, இந்த பூமியில சாவறதுக்குள்ள என்னை யாராவது ஒருத்தன் ஏமாத்துவான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு குடும்ப வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா என் பூமியில, இந்த பூமியில நான் சாவறதுக்குள்ள யாராவது என் குடும்பத்தை ஒருத்தன் விலக்கு அனுப்பான். இதுதான் சட்டம், இதுதான் நீதி, இதுதான். ஆனா ஒரு முறை கடவுள் மன்னிப்பார், ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார், அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். ஆனா யோபையா இத்தனை சம்பவங்களுக்கும்
தன் இருதயத்தை பலப்படுத்த காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்காரர் சொல்ல 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 அவர் பக்குவம் அடைஞ்சிருந்தனாலதான் இது எல்லாத்தையும் சரி செய்துன்னு போறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பிரச்சனை உனக்கு வருதுறான்னா அதுல நீ எப்படி தப்பிப்ப, எப்படி அதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு முதல்ல நீ பக்குவப்பட்டுக்கணும். பக்குவப்படலைன்னா நீ தேவனோடு இணைஞ்சிருக்க முடியாது, நீ சபைக்கு தொடர்ந்து வர முடியாது, தேவனை தொடர்ந்து ஆராதனை செய்ய முடியாது. உன் கையில் இருந்து 4 நாள் வாங்க மாட்டாரு. ஏன்? இன்னும் பக்குவப்படலை. பக்குவப்படணும். இவரு பாருங்க எவ்வளவு இழப்பு, 10 பிள்ளைங்க செத்து போச்சு. ஆனா ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல, ஆண்டவரை மேன்மையா பண்றாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளை, நீயும் பக்குவம் அடையும்போது உன்னோட கூட கடவுள் இருப்பாரு, நீயும் அவரோட கூட இருப்ப. ஒண்ணு, இழப்பு இழப்பா இருக்காது, அவர் திரும்ப நாளத்தனையா கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட கூட வைராக்கியமா நீ இருக்கும்போது கர்த்தர் எனக்கு செய்வார். இது தேவன் என்னை நடத்துறார். ஆனா நம்ம எப்படி தெரியுமா, ஒரு கிழிஞ்சு போன 10 ரூபாய் தொலைஞ்சு போனா கூட நம்மளால மனசு என்ன நிம்மதியா இருக்காது. ஏன்? பக்குவப்படலை. ஒன்றும் எங்கேயோ ஒரு இடத்துல 1000 ரூபாய் கட்சா ஆசையா எடுத்து பரிசில் வச்சுப்போம். நம்ம வீட்டு 10 ரூபாய் கீழே தொலைஞ்சிட்டு தாங்க மாட்டோம். ஏன்? இன்னும் பக்குவப்படலை. இல்லையா? நம்ம இன்னும் என்ன பண்ணல, பக்குவப்படல. எவன் மூட்டு புள்ளிய நம்ம போய் அடிச்சிடலாம், சண்டை போடுவோம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளை யாராவது அடிச்சாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட சாரி கேட்கணும். ஏன்? பக்குவப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, எவன் வீடு எக்கடு கட்டு போனாலும் எனக்கு சந்தோஷம் தான், என் வீடு நல்லாகணும். ஏன்? இன்னும் பக்குவப்படல. ஆனா கிறிஸ்துவத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா நம்ம கிறிஸ்துவங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. இன்னும் பக்குவப்படலடா சாமி. கர்த்தருடைய கிருபை. யோபையாவை பாருங்க, 10 பிள்ளை செத்து போச்சு, சொத்து அழிஞ்சு போச்சு. ஆனா கடவுளை அவர் விட்டு விலகவே இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? வாசிக்கலாம். ஒன்னும் அதே யோபு 1:22 வாசித்து பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல, தேவனை பத்தி குறை சொல்லல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகா கிருபை என்ன செய்யல, குறை சொல்லல. குறை சொன்னாரா? பக்குவப்பட்டு இருக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே பக்குவப்பட்டு இருக்கிறவங்க, சத்தியத்துல பக்குவப்பட்டு இருக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க. பக்குவப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க குடத்துல தண்ணி எடுத்துன்னு போறாங்க. ஒரு குடம் நிறைவான குடம், ஒரு குடம் பாதி குடம் தண்ணி. நிறைவான குடம் இடுப்புல வச்சுன்னு போறாங்க, தழும்பாது. பாதி குடம் தண்ணி இடுப்புல வச்சு போவாங்க, தழுமும். அப்படி ஆடும் தலை. ஏன்? ஒன்னும் பக்குவப்படலை. நிரம்பி இருக்கிறது நிறைவா போகுது, நிரம்பாதது குறை சொல்லுது, கரை சொல்லுது. 2 நாளைக்கு சபைக்கு வருது, 2 நாள் வர்றதில்லை. திருவிருந்து, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. வெளியேற பெற்றது திருவிருந்து, அதுக்கு வராது. ஒரு கோயில் என்ன தசம் பாகம் காணிக்க செலுத்தணும் ஆண்டவருக்கு, அது கட்டளை. அதெல்லாம் ஏன்? இன்னும் பக்குவப்படலை. எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பேசுறது பார்த்தா தேன் மாதிரி பேசுவாங்க. இன்னும் பக்குவப்படலை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோபு குறை சொல்லல. குறை சொன்னானா அந்த மனுஷன்? இல்லை. ஏன்? கடவுள் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே தெய்வமா பாதுகாக்கிறார். வாசிங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ன? அல்லேலூயா. ஒரே ஒரு ஆறுதல் யாரு? இப்போ கொண்டாட்டி தான். சொத்து போச்சு, பிள்ளைங்க போச்சு,
அழகு போச்சு, சரீரத்தில் இருக்கிற சந்தோஷம் போச்சு, அவருக்கு உடம்பெல்லாம் வியாதி வந்துடுச்சு, மனைவி மட்டும்தாங்கிறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு, சோத்திரம் பண்றாரு. ஆண்டவரே ஆண்டவரே, நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்பிக்கை, ஒரு வெளியேறப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறாரு ஆண்டவர் மேல. ஆனா பொண்டாட்டி என்ன சொல்லுது? என்னையா நீ உன்னும் போய் ஐயா சொன்னது மாதிரி நான் நெத்தியில குங்குமம் வச்சு நிக்கிற, கயித்துல கயிறு கட்டி நிக்கிற, நான் பைபிள் படிச்சுங்கிற, நான் சர்ச்சுக்கு போய் நிக்கிற, இவ்வளோ பிரச்சனை வந்து எதுக்கிடி அந்த சர்ச்சுக்கு போற? இவ்வளோ போராட்டம் வந்து எதுக்கிடி அந்த கோயிலுக்கு போற? ஆனா நீ எவ்வளவு பாவத்தில் இருக்கிறன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் தான் பயங்கர பாவத்துல இருந்து வெள்ளை வெள்ளன்னு துணி போட்டு வந்துடுறேன்னு. அல்லேலூயா. உள்ளத்துல இருக்கிற பாவம், மறைவான பாவம் நமக்கு தெரியாது. அவன் பொண்டாட்டி தான் ஒரே ஆறுதல் அவருக்கு. யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளை. யோபு பணக்காரரா இருக்கும்போது அவங்க பொண்டாட்டி எப்படி இருந்திருப்பாங்க? பெரிய கோடீஸ்வரன். யோபு பொண்டாட்டி கழுத்துல எப்படி இருக்கான்? அப்படியே சும்மா காசு மாலை பட்ட பட்டையா தொங்கி இருக்கும். நெக்லஸ், அடிக, 2 மூக்குத்தி, காதல் இங்கெல்லாம் கம்பளு, இங்கெல்லாம் மூக்குத்தி, உதட்டுல எல்லாம் மூக்குத்தி, எல்லாத்திலும் அப்படியே யோபு பொண்டாட்டி வந்துங்கன்னு பேய் மாதிரி வந்திருக்கான். அப்படியே பாருங்க, நாங்க பணக்காரன்னு. பணக்காரன் இவங்க. பணக்காரங்க ஒரே ஒரு ஒண்ணுமே போட மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா எப்படி வந்த? பணக்காரன் இவங்க. அல்லேலூயா. எப்படியெல்லாம் பண்ணிருப்ப. ஆனா இப்ப யோபோயாவுடைய நிலைமை சரியில்லை. யோபோயாவுடைய சூழ்நிலை சரியில்லை. யோபோயாவுக்கு பயங்கர கர்த்தருடைய மகாபலிய கிருபைனால உடம்பு சரியில்லை. ஆனா அந்த பொண்டாட்டி சொல்றாங்க, நீ என்னயா இன்னும் உத்தமத்துல நிக்கிற? செத்து போயா போய். அல்லேலூயா. யார் சொல்றது? அந்த பன்னாடை இன்னும் பக்குவப்படல. அது என்ன ஒண்ணும் பண்ணல, பக்குவப்படல. நீ செத்துட்டினா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. உனக்கு வேற வயசாகி போச்சு, நான் வயசு நல்லா திடகாத்திரமாக்கிறேன். நீ செத்து போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜாலியா சுத்துவேன். பக்குவப்படாத நாய் பேசுது. இல்லையா? பக்குவப்பட்டவன் அழகா பேசினாரு. கர்த்தருடைய கிருபை. தேவனுடைய பிள்ளைய அவரு உயிரோடு இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டம்? யோசிச்சுவாரு. எல்லாம் சொல்லுவோம், சில நேரத்தில் கோவம் வந்தா செத்து கூட தொலைக்க மாட்டேங்கிறான். சி, எவ்வளவு நாளடி இவனா கூட பாடுபடுறது நானு. சி, அச்சோ சோ 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 சோ. ஏய் சோ. பொம்பளைங்க இந்த காலத்துல ஆம்பளைங்களை பார்த்து, ஆம்பளை 50,000 சம்பாதிப்பான், இந்த அம்மா 500 ரூபாய் சம்பாதிக்கும். அவன் 50,000 ரூபாய் வந்து 2 hour 3 hourல சம்பாதிச்சிருவான். அவன் திறமை. இது திறமை, இது படிக்காது. ஒரு நாள் ஃபுல்லாவே போய் சம்பாதிச்சு 500 ரூபாய் சம்பாதிக்கும். அவன் அழகா வந்துருவான். இது கஷ்டம், பிரச்சனை. வீட்டுக்கு வரும்போதே சண்டையோட வரும். இது அவன் 50,000 ரூபாய் ஜென்ட்லா சம்பாதிச்சு உட்காந்து இருப்பான். இது 500 ரூபாய் சம்பாதிக்கிறது இவ்வளோ கஷ்டம். 50,000 சம்பாதிச்சோம் வாய முடியும்னு கம்முனுக்கிறான். அவனுக்கு தெரியும். ஏன்? அவன் பக்குவப்பட்டுக்கிறான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனுக்கு உலகம் முழு எல்லா இடத்திலும் பக்குவப்பட்டுக்கிறான். இந்த பன்னாட பக்குவப்படல. சாவு சொல்லுது வீட்டுக்காரனை. எந்த வீட்டுக்காரனா ஒரு நீதிமான சாவு சொல்லுதுமா? ஒரு பரிசுத்தமான சாவு சொல்லுது. ஏன்? பக்குவப்படல. பக்குவப்பட்டுக்கிறியா? பேசுற நேரத்துல பேசணும், பேசக்கூடாத நேரத்துல பேசக்கூடாது, சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடணும், தூங்குற நேரத்துல தூங்கணும், ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும். இதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அப்பதான் அவருக்கு கோபம் வருது. யாருக்கு? யோபோயாவுக்கு கோபம் வருது. தேவனுடைய கிருபை. வாசிக்கலாம் அன்பு. அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசுறிய, தேவன் கையில நன்மையை பெற்ற நாம தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடினால் பாவம் செய்யல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. அவர் என்ன சொல்றாரு?
பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற பாரு. சிலரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கோவம் வந்துட்டா பொண்டாட்டிய பைத்தியம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் பைத்தியமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படும்படி தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம. நல்ல யோசிச்சு பாருங்களேன், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாரு? அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாரு? சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பிள்ளைங்க போச்சு, அவருக்கு தெரியும் எதனால போச்சுன்னு. ஆசீர்வாதம் போச்சு, எதனால போச்சுன்னு தெரியும். அவர் பக்குவப்பட்டுக்கிறாரு. இந்த அம்மா பக்குவப்படலை. பக்குவப்படாதனால தேவ கிருபையினால சொல்றாங்க, தேவனுடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக. பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியே, தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம தீமை பெறக்கூடாது. என்னமா பேசுகிறீங்க? தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். தேவனுடைய மகாபெரிய கிருபையினால அந்த பக்குவப்பட்ட மனுஷன் பேசுறான், நன்மையை பெற்ற நாம தீமை பெறக்கூடாதா? அல்லேலூயா. நன்மையும் பெறணும். ஆண்டவர் ஒரு சமயம் கடவுளுக்கு கிருபையில நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்துக்கினே இருந்தா நல்லவர், வீட்டுக்காரன் கொடுத்துக்கினே இருந்தா நல்லவர், குறையே இருக்கக்கூடாது. அவர் சந்தோஷமா எப்பவுமே வீட்டுக்காரர் வரும்போதே எத்தனை வந்து என்ன பண்ணா, இந்தம்மா இன்னைக்கு 50,000, மறுநாள் என்னம்மா உனக்கு இன்னைக்கு 50,000, 50,000, 50,000, 50,000, 50,000. ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு 10 நாளைக்கு கொடுத்தா என்னாச்சு? 5 லட்சம் ரூபாய். ஒரு மாசம் கொடுத்தா அந்த 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் கொடுத்து அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு 50,000 கொடுத்துனே தாங்கிறாரு. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? 15 லட்சம் வச்சுங்கிற பண்ணாட ஒரு நாள் 50,000 கொடுக்கலன்னு வச்சுக்க, என்ன பண்ண? ஏன் பண்ண? பண்ணா குடும்பணியா? எங்க பண்ண? ஏங்க பண்ண? ஏன் எனக்கு அப்பா தண்டா? நீங்க எப்படி பண்ணா குடும்பம்? 15 லட்சம் வச்சுங்கிற நீ எவ்வளவு வச்சுங்கிற? 15 லட்சம் வச்சுங்கிற. அவன் குத்துது தான். அவனை வாடா போடா, அவனை இவனை இப்படி என்ன பண்ணல, அவனும் பக்குவ பண்ணல. நீ எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு திருப்தி இருக்காது. ஏன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியுமா பேரு? உன் பேரு வந்து வனாந்தரம். வனாந்தரத்துல தண்ணி ஊத்தினா இருக்கிற இடம் தெரியாம புஷ்ஷுன்னு போயிடும். அது போல காஞ்சி போனா வனாந்தரம் நீ. ஏன்? ஒன்னும் பக்குவப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளையே, விசேஷமா யோபு 2:3 வாசித்து பாருங்க. முகாந்தரம் இல்லாமல் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பாடு வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த விதமான சம்பவம் நடந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால யோபு என்ன பண்றாரு? தேவனை தேடுறதுல குறை வைக்கல. நம்ம எப்படி? அல்லேலூயா. தேவனை தேடுறதுல குறை வைக்கல. தேவபிள்ளையே, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா தேவனுடைய கிருபையினாலே ஒரு மனிதன் நன்மை செய்த தேவனை மறந்தா அவன் பூமியில உயிர் வாழ்றதே வேஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவபிள்ளையே, 11 வாசித்து பாருங்க. 2:11. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கப்படுவான், அவன் ஆறுதல் சொல்லுவான். ஒருவரோட ஒரு யோசனை பண்ணி கொண்டு அல்லேலூயா. அவருடைய துக்கம் மகா பெரிய துக்கம்.
ஆறுதல் சொல்ல யார் வர்றது? நல்ல நண்பர்கள் வராங்க. பொண்டாட்டி சாவ சொல்றா, ஆசீர்வாதத்தை வாங்கி சொன்னவோ. அல்லேலூயா. திருப்திப்படுத்தவே முடியாது. நீ எத்தனை கோடி கொடுத்தா கூட திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. லாஸ்ட்ல என்ன சொல்லுங்க, என்ன செஞ்சிட்ட? கேக்குற கேள்வி. உன்னை நம்பி இத்தனை வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டி சொல்லும், அழும்பார், சும்மா அதெல்லாம் நடிப்பு. அல்லேலூயா. என்ன செஞ்சுட்டா? அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. ஏன் இன்னும் என்ன ஆகல? பக்குவப்படல. 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே நாக்க தள்ளுது ஒரு நாள் முழுவதும். உன் கையில 50,000 ரூபாய் கொடுக்கறான், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்னைக்காவது நினைச்சு பாத்துக்கிறியா? அல்லேலூயா. 500 ரூபாய்க்கு உனக்கு முட்டி நோது, முழங்கால் நோது, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த நோலி. ஐயோ அப்பப்பா அப்பப்பா, ஐயோ கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் தூங்க முடியாத, டீ உன்னால போட்டு குடிக்க முடியாதா? என்ன சொல்றான்? 50,000 சம்பாதிக்கிறவன் எங்க என்ன சொல்றது? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. பொண்டாட்டி கூட ஆறுதல் கொடுக்கல, நண்பர்கள் வரான் ஆறுதல் கொடுக்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2:16 வாசித்து பாருங்க. 2:16 வாசிங்க. கர்த்தருடைய கிருபைனால. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை. தானியேலின் புஸ்தகம். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். தானியேல் எழுதின நிருபத்திலே கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனாலே யோபு என்ற மனுஷனை குறித்து அங்கே வாசித்தோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில நிறுத்தினான். ஒரு ராஜா என்ன செய்யறான்? கடவுளுக்கு கிருபைனால ஒரு சிலையை உண்டாக்குறான். அல்லேலூயா. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். 50 மூட்டை சிமெண்ட், 2 லோடு கல்லு, 5 டன்னு கம்பி வச்சு ஒரு சிலையை உருவாக்குறான். அது கடவுளுன்னு போய் நம்ம எல்லாம் உழணுமா கீழே? எப்படியா? நல்லா இல்ல இந்த கதை? யோசிச்சு பாருங்க. 50 பண்டல் சிமெண்ட், 50 கோணிப்பை சிமெண்ட், கல்லு எல்லாம் வச்சு அந்த ராஜா என்ன பண்றான்? ஒரு சிலையை உருவாக்குறான். அவன் உருவாக்குறது தெய்வமாயா? நம்மளை உருவாக்குனவர் தாயா தெய்வம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கடவுளை நீ சுமக்க வேண்டிய ஆள் கிடையாது. கடவுளை சுமக்க முடியுமா? அந்த சராசரங்களும் ஈரேழு லோகத்தையும் படைத்த எம்பெருமான சர்வ லோகத்தையும் படைத்த சர்வேஸ்வரனை நீ சுமக்க முடியுமா? அப்படி சுமந்துட்டா நீதான் பெரிய ஆளு. கஷ்டத்துல, கண்ணீரில, வேதனையில, சோதனையில, போராட்டத்துல, கைவிடப்பட்ட நிலைமையில உன்னை தூக்கி சுமந்து உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுதே, அதுதான் என் கடவுள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த ராஜா எதனால இப்படி சொல்றான் சொல்லுங்க? இந்த ராஜாவுக்கு எதனால இந்த ஆர்டர் வருது சொல்லுங்க? பதவி. என்ன இருக்குது? பதவினால கண்ணு மறையுது. பதவி இருந்துட்டா ஒரு கடவுள் ஒருத்தர் இல்லையா? வாசித்து பாருங்க. 4 முதல் 6 வரை வாசிங்க. கட்டியாக்காரன் உரத்த சத்தமா சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் ஆகனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரா முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்க கேட்கும் போது நீங்க தாழ் விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ் விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால்
அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூழ் நடுவிலே போடப்படுவான். இன்னும் கட்டளை, பதவி இருக்கிறதுனால கட்டளை போடுறாரு. ஒரு அம்மா கட்டளை போடுச்சு, மதமாற்ற சட்டம். அது துண்டு துண்டா வெட்டி என்னன்னோ பண்ணி பூச்சி புழு பூச்சி சாவடிச்சு போட்டாங்க. இது போல எத்தனையோ பேர் சட்டம் போடுறான். ஏன்? பதவி இருக்கிறதுனால. பதவி இருக்கிறதுனால பதவியை ஏன் தேவன் கொடுத்தாருன்னா, உன்னை நம்பி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தான் பதவி கொடுத்தாரா தவிர அதிகாரம் பண்ண பதவி கொடுக்கல. இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா என்ன பண்றாரு? பெரிய சலையை உண்டாக்க வச்சுட்டு வீணை, சுரமண்டலம், கர்த்தருடைய கிருபைனால தம்புராய் விலையேறப்பட்டதான கீத வாத்தியங்கள் பயங்கரமா முழங்கும் போது யோசிச்சு பாருங்க. நம்ம மத்தியில் ஐயா ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 50 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு விதவிதமான இசையை வரும்போது காலு தன்னாலே நடனம் ஆடும். ஆனா எதால நடனம் ஆடுது? அடிக்கிற வீண வாத்தியத்தால நடனம் ஆடுது. சிலை நிறுத்தின சிலையாலையா நடனம் ஆடுது? மனுஷன் எவ்வளவு டெக்னிக்கா ஒரு மனுஷனை பிரெயின் வாஷ் பண்றான் பாரு. அல்லேலூயா. 50 முழமான உயரமான சிலையை அவன் செஞ்சுட்டு பதவி இருக்கிறதுனால ஆர்டர் போடுறான். இத்தனை விதமான வீத கருவிகளை எல்லாம் வாசிக்கும் போது எல்லாம் எப்படி ஒண்ணுமா? சாஷ்டங்கமா பணிந்து கொள்ளணும். வாசிங்க 16 முதல் 18 வரை வாசிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாரு. விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொச்சலையை பணிந்து கொள்ள என்கின்றது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க யாரு? கடவுளுடைய பிள்ளைங்க. எங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். நாங்க சும்மா சிமெண்ட்லயும் ஓட்லயும் விதவிதமா பெயிண்ட் அடிச்சு விதவிதமா போட்டுக்கிறது நாங்க போய் ஊழத்துக்கு நாங்க ஒன்றும் மூட ஆள் இல்லை. எங்களுக்கு 6 அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நாங்க யாரு? கடவுளுடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நாங்க செத்தாலும் சாவுமோ தவிர மனுஷன் சொல்ற வீணானவைகளுக்கு எங்க சிரசு பணியாது. இல்லையா? இவங்க யாரு? கடவுளுடைய வார்த்தைக்கு பக்குவப்பட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க யாரு? கடவுளுடைய வார்த்தைக்கு பக்குவப்பட்டுக்கிறாங்க. நீ பக்குவப்பட்டுக்கிறியா? ஏதோ நம்ம தலையாட்டிப்போம். நல்லா தான் பேசுறாரு ஐயா, நல்லா தாங்குது, வசனம் எல்லாம் நல்லா தாங்குதுல்ல, அருமையா பேசுறாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா, நம்ம எதுவும் சொல்லும் போதே தலையாட்டிப்போம். ஆமா ஆமா ஆமாங்க ஐயா, எங்களுக்கும் தான் தெரியாது அண்ணா, தெரியுமே. இல்லையா? அப்போ எப்பவும் போல சிமெண்ட்டுக்கு முன்னாடி போய் ஓம பாஷை பேசுவோம். ஓம பாஷை பேசுவாங்க. போய் நின்று தெரியாதா? ஏன் அங்கேயும் அதே தான் இங்கேயும் அதே தான். அல்லேலூயா. அங்கேயும் அதே தான் இங்கேயும் அதே தான். இது பார்க்கறதுக்கு எங்க போவோம்? பிளைட்ல போவோம், ஹெலிகாப்டர்ல போவோம், ட்ரெயின்ல போவோம். இதை பார்க்கறதுக்கு சாப்பிட மாட்டோம். இதை பார்க்கறதுக்கு ஒரு துணி வேற கட்டின்னு போறோம் நம்ம விதவிதமா. அல்லேலூயா. இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க. டே டே டேய் போட. செத்தாலும் கடவுளுக்காக சாவுமோ தவிர உன் அதிகாரத்துக்கு அடங்கி போகிறதான மனுஷங்க நாங்க இல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும்
உண்டாக்கி ஆளுகிறி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி. ஆகாதது எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலில அலங்கோல மூடவன் அன்று நடந்தான இயேசு நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். அலங்கார வாசலில அலங்கோல மூடவன் அன்று நடந்தான இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. பிள்ளைகளே, அவர் உயிருள்ள தேவனை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். இவங்க அதுக்கு அணிபடியில என்ன நடக்கு தெரியுமா? ராஜாவுக்கு கோவம் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய புல்லட் ப்ரூஃப் போட்டா கூட என்ன உள்ள ஷூட் பண்ணாத அளவுக்கு நான் பெரிய 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 அநேக வைத்தற் செலவுக்குள்ள அநேகருடைய சொத்தை நான் வாங்கி அபகரிச்சு பெரிய கார்ல போயினுக்கிறேன். நான் சொன்னதை அவன் கேட்க மாட்டானா? அதிகாரம். ஆனா நீ ஒரு மனுஷன்றது மாத்திரம் நினைக்காத, உனக்கு ஒரு நாள் சாவு இருக்கிறது மாத்திரம் நினைக்காத. எந்த மனுஷனுக்கும் 6 அடி பள்ளம் இருக்கிறது மறந்துடக்கூடாது. கடவுளை கிட்ட எதிர்த்து நிக்க கூடாது. கடவுளை நீ உருவாக்க கூடாது. இல்லையா? பதவி இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டான்? பயங்கரமான கோபம். எல்லாரும் அவங்களை மதிக்கிறாங்க, இவன் மதிக்கலையே. இவன் என்ன பண்ணான்? இந்த பூமியில வைக்க கூடாது, சாவடிச்சிடலாம் அப்படின்னு இவன் குறுக்கு புத்தி. கடவுளை நம்பின பிள்ளைங்களை கர்த்தர் கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 23 முதல் 25 வரை கடைசியாக வாசித்து முடிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தாங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினி சூளை போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவர காண்கிறேன். அவளுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிள்ளைங்களே, 3 பேரை தூக்கி நெருப்பு சூளை எரியுது. அப்படியே நெருப்பு எரியுது. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மரண தண்டனை உண்டு. நம்ம இந்திய தேசத்துல தூக்கு தண்டனை. துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வீரியமான ஒரு நல்ல குதிரை, நல்ல பயங்கரமான குதிரைக்கு பயங்கரமான ரம்மு வாங்கி, குதிரைக்கு நல்ல அந்த குதிரைக்கு நல்ல போதை ஏற மாதிரி ரம்ம ஊத்திட்டு மரண தண்டனை உள்ள ஒரு மனிதனை என்ன பண்ணுவாங்க? அவன் 2 கையும் பின்னாடி கட்டிடுவாங்க, அவன் 2 காலையும் கட்டிடுவாங்க. குதிரை ஒரு காலில் அந்த கயித்தை கட்டிட்டு கிட்ட கட்டிட்டு குதிரையை ஓட்டி விட்டுருவாங்க. மலை காடு பயங்கரமா, அது போதைக்கு ஓடும் 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 ஓடும். அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே மூளை செதுறி கை கால் உடைஞ்சு அவன் அப்படியே செத்து போயிடும். மரண தண்டனை. இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டத்தில் மரண தண்டனை சிலுவையில அறையணும். நேபுகாத்நேச்சர் வாழ்ந்த காலகட்டத்தில் மரண தண்டனை எப்படிடான்னா அக்னியில போடுறது. அக்னி படைச்ச தேவன் சும்மா இருப்பாரா? தேவனுடைய வார்த்தையில பக்குவப்பட்ட பிள்ளைகளை சும்மா விட்டுருவாரா? 3 பேரை தூக்கி போட்டாங்க பாரு. ஆனா இவங்க போடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அக்னிக்குள்ள வந்துட்டாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அக்னி இவங்களை ஒண்ணுமே தலையில இருக்கிற ஒரு முடி கூட கருகி போல கர்த்தர் பாதுகாத்தார். உயிருள்ள தேவன் பாதுகாத்தார். தேவ பிள்ளையே, யார் ஒரு மனிதன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு பக்குவப்பட்டு இந்த பூமியில வாழ்கிறார்களோ அவளுக்கு பக்கபலமா ஆண்டவர் இறங்கி வருவார். நம்ம எல்லா கண்களை மூடுவோம், எல்லா முழங்கால் படியிடுவோம். தேவன் நம்ம மத்தியில் ஆசீர்வாடினார். தேவன் நம்ம மத்தியிலே கர்த்தர் உலாவினார். தேவ பிள்ளையே, நீ பக்குவப்பட்டு இருக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறியே? இத்தனை வருட காலம் தேவனை நோக்கி ஓடி வரையே, ஜபிக்கிறியே, துதிக்கிறியே? அந்தந்த காலகட்டத்தில் தேவன்
தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ கரெக்டா நடக்கிறியா? யோசித்து பாரு. தேவன் உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. எங்கெங்கோ ஓடுற, எங்கேதோ பண்ற, மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுற, ஆனால் கடவுள் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறா. நீ பக்குவப்பட்டு இருக்கிறியா? நீ பக்குவப்பட்டு இருக்கிறியா? உன் மனசு அலைபாயுதா? தேவனுடைய கருவில ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாக சபா எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையால் ஆரிவார் எலியாவின் வார்த்தையால் ஆரிவார் விதவவே என்னை மாவு குறையவில்லையே. வல்லம வல்லம். ஓ, பக்குவப்பட்டிருக்கிறியா? உன்னை விடுதலை ஆக்கிற தேவன் சொல்லுகிறான். நீ அந்த அளவு பக்குவப்பட்டிருக்கிற தேவனோடு, ஓ தேவ மகிமை உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக. ஈசாக்கு ஜெபித்ததால் ரெபெக்கா கருவுக்கு நெட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததால் ரெபெக்கா கருவுக்கு நெட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாக எல்லாம். ஆவியானவர், ஆவியானவர் இறங்கப்பா, இறங்கப்பா. என் தேவனை, தேவனை ஆசீர்வதிங்க ஐயா. வல்லம வல்லம வல்லம. கட்டு உடையட்டும், கட்டு உடையட்டும், பூர்வ கட்டு உடையட்டும். ஓ தேவ ஆவியானவர், உயிருள்ள தெய்வமே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 புருஷர்களை பாதுகாக்க இறங்கி வந்த தேவனே, இதோ உடைய வல்லம இறங்கட்டும். சூனிய கட்டு உடையட்டும், மாதிரி கட்டு உடையட்டும். சொல்லாதா. ஹல்லேலூயா. உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக ரபாலாடானா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாததே ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் உறவாடாதாரனா, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், வரவரதா கைதட்டி நாம் பாடுவோம். கிருபை 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 பெற்றுக்கொள்ள வாசனவர் வல்லம வல்லம பக்குவப்படுத்துகிறார். தேவனே 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 தேவனே, உம்மால கூட உம்மால கூட பஞ்சம் இல்லாத கூட பசி இல்லாம தேவனை ஆசீர்வாதம் பெருகும்படி, சமாதானம் இறங்கும்படி, சந்தோஷம் இறங்கும்படி, தேவனே தேவனை நினைத்த காரியம் கைவிடும்படியா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமீபத்திலிருந்து, தூரத்திலிருந்து, எந்த தேசத்திலிருந்து, எந்த நாடிலிருந்து பார்க்கிறாங்க, ஒவ்வொருவரும் பக்குவப்பட உதவி செய்யும். எப்பொழுது எதை, எப்போ, எங்க, என்ன, எதை தேவனை உன் பாதப்படியில் நாங்க சரியா செய்ய வேண்டும் என்பது உன் சத்திய குரலை கேட்டு நீ பேசும்போது அவங்க அப்படியே கீழ்படிய தேவன் கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவராசும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்த இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுவோம், ஆத்மாவே கர்த்தரே, முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தில் ஆத்மாவே கர்த்தரே செய்த சர்வபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சதா காலங்களில் சொல்லுவோம். கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானார்.
வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை வனாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கி அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you. குரு